அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். கார்த்திகை மாத ராசி பலன். நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை மாதம் பிறக்கிறது. சனி வக்ர நிவர்த்தி ஆவதால் கும்ப ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். இதுவரை தடங்கலான காரியங்கள் நன்றாக நடைபெறும். ஆரோக்கியம் சீராகும். மந்த நிலை மாறி மகிழ்ச்சியான நிலை அமையும். இந்த மாதத்தில் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தங்கு தடங்கள் இல்லாமல் வெற்றிகரமாக நடைபெறும். தொழில் வளர்ச்சி கருதி மாற்று இனத்தவர் தங்களை பங்குதாரர்களாக சேர்த்துக்கொள்ள முன்வருவர். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்களுக்கு சம்பாதிக்கும் யோகம் உண்டாகும். குரு வக்கரமடைகிறார். அவர் இதுவரை தங்களுக்கு 5ல் 6ஆம் இடத்துக்கு சென்றுள்ளார். திரும்பவும் நவம்பர் 18ஆம் தேதி அவர் வக்கரம் அடைகிறார். அவர் வக்கரம் அடைவது அவ்வளவு நல்லதல்ல. சனியினால் லாபம் மற்றும் குருவினால் நஷ்டம். தன வரவில் தடைகள் ஏற்படும். புதியவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைத்து ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். இதுபோன்ற நேரங்களில் வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். குரு பகவானை வழிபடலாம். கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து அங்குள்ள செவ்வாய் மற்றும் சூரியனோடு இணைவதால் சுக்கிர மங்கள யோகம் உண்டாகிறது. திருமண முயற்சிகள் கைகூடும். பெற்றோரின் மணி விழா, முத்து விழா, பவள விழா போன்றவை நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர். கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் வருகிறார். அவர் லாபஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட பிளாட், வீடு, மனைகளை நல்ல விலைக்கு விற்பீர்கள். லாபம் அடைவீர். அரசு வழியில் சலுகைகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். உடன் பிறப்புகளின் திருமண விழாக்களை முன்னின்று நடத்துவீர். கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வருகிறார். தொழில் ஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரத்தில் அங்குள்ள சூரியனோடு இணைவதால் புத ஆதித்ய யோகம் தங்களுக்கு உண்டாகிறது. அரசு வழியில் தாங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். உதவிகள் தங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகள் இணைவர். சிலருக்கு ஊர் மாற்றம், வீடு மாற்றம், இடமாற்றம் உண்டாகலாம். அடுத்து கும்பராசி. அவருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுடைய தொழில் ரகசியங்களை, குடும்ப ரகசியங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் நியாயமான போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். தங்கள் பொறுமைக்கு சோதனைகள் வரலாம். அதனை தாங்கள் சாதுரியமாக சமாளித்தல் வேண்டும். கலைத்துறை ஓரளவு சாதகமாக கிரக நிலையில் உள்ளன. வருமானம் அதிகரிக்கும். சிலர் கலைத்துறை சம்பந்தமாக வெளிநாடுகள், வெளிமாநிலங்கள் சென்று வரலாம். அதனால் வருமானம் அதிகரிக்கும். சினிமா நடிகர், நடிகைகளுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் துறையில் நன்மைகள். மாணவ மாணவியர்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்து கஷ்டப்பட்டு படிக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு நன்மைகள் பெருகும். நல்ல மதிப்பெண்களை பெறலாம். விவசாயத்தில் நல்ல மகசூல், வருமானம் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான நீர் வசதி, தண்ணீர் வசதி கிடைக்கிறது. உரங்கள், மருந்துகள் கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தியாகும். விவசாயத்தை பொறுத்தவரை, கால்நடைகளை பொறுத்தவரை வருமானங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு கால்நடைகளை, புது கால்நடைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பெண்களுக்கு பொறுத்தவரை மனதிற்கு நிறைவை தரும். சிலருக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். பெண்களுக்கு திருமணத்திற்காக காத்துள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். திருமணம் செய்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சுக பிரசவம் உண்டாகும் வகையில் குழந்தைகள் உண்டாவர். கூடிய வரையில் பணம் வரும்போது சேகரிக்க பழகுங்கள். பழைய கடன்களை அழைக்க முயற்சி செய்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், பைரவரை வழிபடுங்கள், விநாயகரை வழிபடுங்கள். முடிந்தால் பல்லாவரம் அருகில் உள்ள பொலிக்கலூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்குள் இருக்கும் சனி பகவானை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.